ஹாய் ஃபேமிலிஸ், என்னோட நேம் அபி. யூடியூப்க்கு நான் புதுசு சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 மந்த் ஆகுது. ஆனால் நான் என்னோடய சேனலில் இன்னும் ஒரு வீடியோ கூட போடலை. எப்போவாவது ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நான் போட போகிற ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போயிருந்த ப்ளேஸ் பார்த்திங்க அப்படின்னா மேட்டூர் டேம். எப்போவுமே நமக்கு ஒர்க் ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் வீக் ஆஃப் அப்படிங்கிறப்போ சரி எங்கேயாவது ஜாலியாக வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் டக்குன்னு போகலான்னு முடிவு பண்ண ப்ளேஸ் அது. நாங்கள் மேட்டூர் ரீச் ஆன உடனே அங்கே இருந்த ஒரு டீ ஷாப்பில் வந்து ஆளுக்கு ஒரு கப் டீ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து டேமுக்கு போயிருந்தோம். டேம் போன உடனே அங்கே இருக்கிற ஆற்றுல வந்து குளிச்சுட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ்க்கும் நம்ம போகலாம் அப்படின்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆற்றுக்கு போகிற வழி தான் இது. இந்த ஸ்ட்ரீட்டில் 2 சைடுமே சரி நிறைய ஃபிஷ் கடைங்களும் நிறைய ஹோட்டல்ஸும் தான் இருந்தது. நிறைய வெரைட்டிஸில் வந்து அங்கே மெயின் இருந்தது. ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா நண்டு பொரிச்சி கோபுரம் மாதிரி குமிச்சு வச்சுருந்தாங்க. நான் வந்து அது ஆனியன் பக்கோடான்னு நினச்சேன். கிட்ட போயிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நண்டு பொரிச்சு வச்சுருக்காங்கன்னு. ஆற்றுக்கு போனதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆற்றுல இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாது, அதனால நான் கொஞ்சம் பயந்துட்டு நின்றுட்டே இருந்தேன். ஆனால் அங்கே வந்து ஆழம் கம்மியாக தான் இருந்தது, தண்ணியும் கம்மியாக தான் இருந்தது. அதனால் சேஃப் தான் அப்படின்னு அதுக்கப்புறம் நானும் இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் எங்களுக்கு டைம் போனதே தெரியலை. ஆஃப் டே எங்களுக்கு ஆற்றுலே டைம் சரியாக போயிடுச்சு. நாங்கள் விளையாடிட்டுருக்கிறப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேர்ள்ஸும் வந்துட்டு எங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க யார் என்னன்னலாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த இடத்துல வந்து எங்களோட பயங்கரமாக செட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆற்றுல நாங்கள் விளையாடிட்டு மேலே வர வரைக்கும் எங்களோட தான் இருந்தாங்க. ஆற்றுல விளையாடிட்டு ரிட்டன் வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. அந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா முனியப்பன் கோவில் போல் இருக்குது. கோவிலில் வந்து பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் சிலையை வந்து கவர் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஆனாலும் அங்கே பூஜை நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் நாங்களும் பூஜை கூடையை வாங்கிட்டு சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலோடைய பேக் சைடு. கோவிலுக்கு பின்னாடி ஆறு போயிட்டுருக்கு. கோவிலை ஒட்டினாப்பில் ஆறு. அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணி முடித்தாச்சு. நாங்கள் கோயிலேருந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலோடைய ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் இருந்தது. நாங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு கடையில் பூஜை கூட வாங்கியிருந்தோம். அந்த கடைக்காரங்க ஆப்போசிட்டில் ஹோட்டல் வச்சுருக்காங்க போல் இருக்குது. அவங்க எங்களை அந்த இடத்துலேயே லாக் பண்ணிட்டாங்க. எங்கள் ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற கடைங்களை கம்பேர் பண்ணுறப்போ ப்ரைஸும் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இங்கே சாப்பிடுங்க, இங்கே டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணி அவங்க ஹோட்டல்லே எங்களை வந்து சாப்பாடு வாங்க வச்சுட்டாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஹோட்டல்லே உட்காந்து சாப்பிட்டா ஒரு ரேட் இருந்தது. அங்கேருந்து நம்ம பார்சல் வாங்கிட்டோம் அப்படின்னா பார்சலுக்கு தனி ரேட்டும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் எங்களுக்கு அங்கேருந்து சாப்பிட்றதுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் நாங்கள் சாப்பாடை வந்து பார்சல் வாங்கிட்டு பார்க்குக்கு கிளம்பிட்டோம். பார்க்கில் போயிட்டு ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நாங்கள் பார்சல் வாங்கிட்டோம். பார்க்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு 10 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோனுக்கு 10 ருபீஸ் ஆமாம். அப்போது ஒருத்தருக்கு வந்து 20 ருபீஸ் அங்கே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பார்க்கோட என்ட்ரன்ஸ். பார்க்கில் உள்ளே போன உடனே வந்துட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டோம் நாங்கள்.
உள்ளே போன உடனேவே நாங்கள் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அப்புறம் பிரியாணி, பரோட்டா, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே தான் வாங்கியிருந்தோம். ஆனால் அதில் வந்து ஃபிஷ் ஃப்ரையும் பிரியாணியும் மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஒயிட் ரைஸும் அதுக்கு அவங்க கொடுத்த குழம்பும் சுத்தமாக சாப்பிடவே முடியல. அது சுத்தமாக நல்லாவே இல்லை. ஒருவேளை நீங்கள் வரீங்க அப்படின்னா அங்கே வந்து அமௌண்ட்டு பே பண்ணால் நமக்காக சமைச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஒருவேளை நீங்கள் அது மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அங்கே ஆல்ரெடி சமைச்சு வச்சுருக்கிறது எதையும் வாங்கி சாப்பிடாதீங்க. அது சுத்தமாக நல்லாவே இல்லை. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் நாங்கள் அதை தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் அப்படின்னு எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. ஃபேமிலியோடு நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி சந்தோஷமாக ஜாலியாக தான் இருக்கும். அதோடு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போகிறோம் அப்படின்னா அது இன்னும் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா ஒரு நாள் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.